Today we do first mission in GTA San Andreas. சிஜே வந்து இப்போ ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டேன். ஜிக்கிக்கெலாம் போயிருக்கு. இப்போ சிஜே வந்து அவங்க அம்மா இறந்ததுனால அவங்க அம்மா ஃபியூனரலுக்கு போயிட்டுருக்கான். அவ்வளோதான், நம்ம ஆள் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்துட்டான். இந்த கேம்லாம் நான் ஏகப்பட்ட வாட்டி விளாண்டுட்டேன். இதோ இப்போ வருவான் பாருங்க ஒருத்தன். ஒருத்தன் வரானா, இவன் தான் ஆஃபீஸு டெம்பனி. இவன் வந்து நம்மளை பிடிச்சிருவான். காரம் அடக்கிட்டான். அவ்வளோதான், நம்மளை பிடிச்சிட்டான். இவன் வந்து ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸு. இப்போ நம்மளை பிடிச்சிருவான் பாருங்களேன். பிடிச்சிட்டு நம்மள்ட்டே காசு வாங்குவான். காசை பிடுங்கிடுவான். காசை வாங்கலை, பிடிச்சிட்டான். இப்போ காசை வாங்குவான் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளை பிடிச்சி போட்டான். காசையும் எடுத்துட்டான். என்ன காசு தான் வாங்கிட்டான். ஐயோ பிடிச்சிட்டான்டா. பிடிச்சிட்டு நம்மளை எங்கேயும் அழைச்சிட்டுப்பான். எங்கடா அழைச்சிட்டு போட? ஐயோ என்ன இங்கே இந்த காசு இது என்னோடது இல்லைங்கிறான். எனக்கு நம்ம வந்து சம்பாரித்து எடுத்தது தான் சொல்கிறான். அவன் நம்ப மாட்டேங்கிறான். நம்மளே பிடிச்சிட்டு போகிறான். இப்போ நம்மள்ட்ட எல்லாத்தையும் உருவி விட்டான். அவ்வளோதான். பாருங்க, இப்போ டாக்ஸியை போக சொல்லிட்டானா, அவனை காரில் கூப்பிட்டு போகணும். அப்படியே ஊராக அழைச்சிட்டு போகிறான். இங்கே தான் அழைச்சிட்டு போகிறான். எங்கடா அழைச்சிட்டு போகிற பாருங்க, இங்கேயும் அழைச்சிட்டு போகிறான். ஏறுங்க, என் நேராக வரானா திரும்பி நம்மளை குரூ ஸ்ட்ரீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயமே, இந்த கேமில் ட்ரெயினை ஆக்சஸ் பண்ணலாம். GTA 5ல் முடியாது ட்ரெயினை யூஸ் பண்ணுறது. ஆனால் இதில் யூஸ் பண்ணலாம். என்னடா பண்ணுறீங்க? ஆனால் டெஃபினட்டிவ் எடிஷன் சரியாக இருக்குது. சரி, இங்கே அழைச்சிட்டு போயிட்டான். இந்த கேம்லாம் பல வாட்டி விளாண்டுட்டேன். இதில் நார்மல் வெர்ஷன் விளாண்டுருக்கேன். டெஃபினட்டிவில் இப்போ தான் ஆடுறேன். ஓகே, அழைச்சிட்டு போயிட்டான். கடா ஊராக சுற்றி காமிக்கிறீங்க. யாரா நிற்க? இங்கே ஒரு யூட்டனை போடுவான். இந்த சந்துக்குள்ளே தான் இறக்கி விடுவான் நம்மளை. இந்த சந்துக்குள்ளே நம்மள்ட்டேருந்து எல்லாத்தையும் உருவி விட்டு அனுப்பி விட்ருவான். இப்போ வந்து என்ன பண்ணா, இப்போ நம்மள்ட்ட கண்ட்ரோல் வந்துடும். இதோ இப்போ வந்துட்டே மறுபடியா வந்துட்டா. இதோ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சைக்கிள். இப்போ வந்து நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊருக்கு போக சொல்கிறாங்க. வாங்க போகலாம். கிடுக்கிடுன்னு நம்ம வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு, நம்ம மேப்பில் ரூட்டு காமிக்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. இப்போ வந்து இந்த ரயில்வே பாலத்தில் ஏறி அப்படியே நேராக போக வேண்டியதான். நேராக போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நேராக போக வேண்டியதான். இங்கே வந்து பிங்கோஸ்னு ஒரு கடை இருக்கா. அந்த கடையிலேருந்து ஒரு நேர் ரோடு நம்ம குரூ ஸ்ட்ரீட் வந்துடும். இது நம்ம ஏரியா பேர் வந்து என்னென்னா குரூ ஸ்ட்ரீட். இப்போ வந்து நம்ம வீடை காமிப்பாங்க. இதான் வீட்டுக்கு வந்தாச்சுல. நம்ம இங்கேருந்து இறங்கி கேரேஜில் போட்டுற வேண்டியதான். இப்போ இறங்கி போய் நம்ம வீட்டுக்குள்ளே போய் என்னென்னு பார்ப்போம். மிஷன் ஸ்டார்ட்டுன்னு நினைக்கிறேன். இதோ ஒருத்தன் வருவான், குண்டாக ஒருத்தன் வருவான். அவன் பேர் தான் பிக் ஸ்மோக்கு. ஏன் இப்போ கவலைப்படுறான்னா, அவங்க அம்மா செத்ததுனால தான் கவலைப்படுறான். பாருங்கள், அப்பயே கேம்லாம் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா. இதுதான் அவங்க அம்மா. நடந்துட்டு வரும்போது திடீர்னு உள்ளேருந்து ஒருத்தன் கிச்சன் உள்ளேருந்து வருவான் பாருங்கள். அவன் தான் பிக் ஸ்மோக்கு. என்ன யோசிக்கிறாமா, மெண்டல் மாரி யோசிக்கிறான். டக்குன்னு நார்மல் ஆகிட்டான். சரி, அழுகுறான்டா. அழுகுறான் அவங்க அம்மாவை பார்த்து. ஏன்னா அவங்க அம்மா சேர்த்துட்டாங்களே. இப்போ பாருங்கள், பின்னாடியிலேருந்து ஒருத்தன் வருவான் பாருங்கள். ஏய் யாரா நீ அப்படின்னு வருவான்.
இதோ இப்போ நான் தான் சிஜேன்னுவான், அதோட இவன் விட்ருவான். ஓ சிஜே அப்படின்ட்டு அவன் பேட்டை தூக்கி போட்டான் பாருங்கள், கட்டி பிடிச்சி அழுவான் கடந்துன்னு. இப்போ கேட்பான், நல்லா இருக்கியாடா தம்பி அப்படின்ட்டு. சரி வா, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள் அம்மாவை நான் கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்படியே அப்படின்னு இப்போ அவன் பிளான் போடுவான். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு இப்போ ஃபியூனரலுக்கு போவோம். ஃபியூனரல்னால் ஒன்றும் இல்லை, இது செத்து போனவங்கள புதைச்ச அந்த ஃபங்க்ஷன் நடத்துவாங்களா, அது பேர் தான். போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருப்பான். வாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரு, வீட்டையே பார்க்குறான். அவங்க அம்மாவை காமிக்கிறான். காரில் ஏறி இப்போ அந்த ஃபியூனரல் இடத்துக்கு போயிடுவானோ, அதாவது சமாதிக்கு. நம்ம வரட்டுன்னு போகிறானோ. இப்போ இதான் அந்த ஃபியூனரல் நடக்கிற இடம். இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கானங்களா, அங்கே 2 பேர் நிற்பாங்க. தான் இந்த இவன் பேர் தான் ரைடர், அவன் பேர் ஸ்வீட்டு, இது பேர் இதான் சிஜேயோட தங்கச்சி. நம்மளை அழைச்சிட்டு வந்தான் பாருங்க, அவன் பேர் தான் பிக் ஸ்மோக்கு. இப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க, யார் இதை பண்ணாங்க அப்படின்ட்டு, என்ன அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானோ. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கே கொஞ்சம் தான் புரியுது. இதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் புரிய மாட்டேங்குது. தங்கச்சி பாய் ஃப்ரெண்டை பார்க்குறேன்ட்டு போயிட்டுருக்கா. இவன் பாய் ஃப்ரெண்டே ஒரு பெரிய கேங்ஸ்ட்ரு, வாகோஸ் கேங்குன்னு ஒரு கேங் இருக்கும், அந்த கேங்கில் அவனும் ஒரு கேங்ஸ்ட்ரு. இப்போ அவன் தங்கச்சிக்கும் அவன் அண்ணனுக்கு சண்டை வரும். ஆனால் முக்கியமாகவே சிஜேவை தான் அவன் அண்ணன் திட்டிகிட்டே கிடப்பான். இப்போ இது பண்ணுறான், கடுப்பாயிட்டான். அவன் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறான், இப்போ சொல்லுவான் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம கேங் மெம்பர்ஸ்லாம் செத்து கிடக்குறாங்க, நம்ம அம்மா போட்டு சாவல, இவன் இங்கே செத்துருக்கான், அவன் அங்கே செத்துருக்கான்னு சொல்லுவான். இத்தனை பேர் செத்துருக்கானோ, அதெல்லாம் பாதாளத்துக்கு போகுது எல்லாம். இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள எல்லாம் வாசலுக்கு வருவானோ. இப்போ வாசலுக்கு கரெக்டாக நடந்து போயிட்டுருக்க நேரத்தில் கார் வச்சுருக்கானோ பாருங்க, அந்த காரை எரிச்சு விட்ருவானோ. பாடன்னு சுட்டே எரிச்சு விட்ருவானோ பாருங்க. நடந்துருக்கானா, இவனோ தான் பாலாஸ் கேங்கு. இவனோளுக்கும் இந்த குரூ ஸ்ட்ரீட் கேங்க்கும் ஆகவே ஆகாது. இப்போ இவனெல்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வீடு போய் சேரணும். ஆமாம், இப்போ நம்ம சைக்கிள் எடுத்தாச்சு. நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு இவனோட கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம், ஏன்னா எனக்கு ரூட்லாம் தெரியும், ஆனால் கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம். ஆனால் இவனுக்கு ரொம்ப முன்னாடி போயிட்டா என்னது வெயிட் ஃபார் தெம்னு காமிக்கும். இப்போ நேராக போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம. இவனோட என்ன பண்ணால் இப்போ நம்ம சுற்றி அழகாக காலி இவனுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக்கே இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக இந்த இடம் இருக்கா, இங்கே சுற்றணும். இப்படியே ஒரு சுற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவனை ஃபாலோ பண்ணுறேன்ட்டு அவன் மறந்தே போய்டணும். இப்போ நம்ம அழகாக ஒரு சுற்றிட்டு நேராக போயிட வேண்டியது தான். அந்த பார்க்கிங் லாட் இருக்கும், இங்கே ரைட்டு திரும்பி இந்த நேராக போய் இந்த பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணால் ரைடர் நம்மளுக்கு இது பண்ணுவான், சொல்லுவான் எங்கே போகணுன்ட்டு. இங்கே வெயிட் பண்ண வேண்டியதான் நம்ம. வாடா ரைடரே, வாடா தம்பி, சுடுறான் பாருங்க. இப்போ இங்கேயே ஒரு சுற்று. ஸ்வீட்டை அந்த வண்டி பார்த்து என்னது சுட போயிடும். இப்போ ரைடரும் இவனும் தப்பிச்சு போகணும் ஐடியா கொடுப்பானோ. இப்போ இவனை 2 பேரும் தப்பிச்சு போயிட்டுருப்பானோ. நம்ம இவனுக்கு முன்னாடியே போயிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அங்கே போயிட்டே இருக்குவோம். இதோ வந்துட்டு பாருங்க, வெயிட் ஃபார் ரைடர்னு இருக்கா. இப்போ அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். இவன்னா நம்மளோட ஸ்லோவாக வரான். இப்போ இங்கேருந்து இப்போ நேராக போகணுமா, ரைட்டு. ரைட். இப்போ இவனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அந்த இப்போ ஸ்கேட் போர்டை வச்சுலாம் போகிற இடம். அங்கே இந்த வழியாக தான் போகணும். இங்கே ஒரு ஜம்பை போட்டுரும். இப்போ நேராக போயிட்டு இங்கே வரானா, இவன் எங்கடா வர மாட்டேங்கிறான். அதை வந்துட்டான். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு, இங்கே ஒரு ஜம்ப்பு போடும், மிஸ் ஆகிட்டுறா. இப்போ நேராக போய்ட்டுருப்போம். இப்போ இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தால் நம்மளோட வீடு. இந்த ஃபேட்டு கூட கம்மி ஆகிடுதுன்னு காமிக்குது பாருங்க. இப்போ லெஃப்ட்டு இப்போ வந்துட்டானா, இங்கே ஒரு சுத்த போட்டுருவோம் அவனுக்கு. இங்கே ஒரு சுத்த போட்டோன்னா அவன் குழம்பு போய்டுவானா. நம்ம அழகாக
வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்போ நேர் ரோடு, ஒரே நேர் ரோடு. இப்போ நம்ம குரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்தாலும் ஒரு இடம், அதான் குரு ஸ்ட்ரீட்டு. இதுதான் நம்ம ஏரியா. இங்கே ஒரு சரக்கு அடிக்கிற இடம் இருக்குது. நேராக போயிட வேண்டியதான். அங்கே சிவப்பு மார்க்கர் இருக்கா, அங்கே போய்ட்டு நிற்க வேண்டியதான். ஐயோ, வெயிட் ஃபார் ரைடர்னு இருக்கா, அங்கேயே ஸ்டக்க. ஆஹா, அங்கே நிற்கிறான். அங்கேயே நிற்கிறான்யா, அங்கேயே நிற்கிறான். என்ன அவன் இப்படி பண்ணுறானே, இங்கே நிற்கிறான். சரி, இப்போ சீக்கிரம் வாடா வேணே. கொடுக்கணும் பையன் நம்ம மீச்சு இப்போ நின்னோன்னா ஃபுல் நம்மளே திட்டுறான்யா. வந்து சூப்பர்னு அவன் சொல்கிறான். நம்ம தான் ஸ்பீடாக வந்தோம். எல்லாம் வா சரக்கு அடிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இவன் வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ரைடரே சொல்லுவான் பாருங்க, போய் முடியும் ட்ரெஸ்ஸுமா என்ன சாப்பிட்டுட்டு வாடா, ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு அவன் ரைட்ரு. இந்த வீலிங்னு அடிக்கிறான் பாருங்க, அவன் தான் ரைட்ரு. இவன் பிக் ஸ்மோக்கு அந்தாண்ட நிற்கிறது ஸ்வீட்டு. இவன் சொல்கிறான் பாருங்க, முடியை வெட்டிட்டு வாடா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறான் பாருங்க. இப்படி சொல்கிறானா. இதான் நம்ம வீடு. இங்கே போய் நம்ம சேவ் அடிச்சிக்கலாம். இங்கே இதுக்குள்ளே போயிட்டு சேவ் அடித்தா நம்மளுக்கு 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். இதான் நம்ம கேரேஜ். இங்கே வந்து எது வேணாலும் நிப்பாட்டி வச்சுக்கலாம் வண்டி. நம்ம உடஞ்சி போன வண்டியை நிப்பாட்டி வச்சாலும் புதுசாக மாறிவிடும் இங்கே உள்ளே விட்டா. வீட்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். வீட்டு வேணாம், இப்போ மிஷன் பாஸ்டு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.